வணக்கம் நண்பர்களே, நான் இப்ப எங்க இருக்கேன்னா கம்பத்துல, அதாவது குமிழி கோவிலையா அந்த கம்பத்துல நிக்கிறேன். கம்பத்துல ஒரு ஃபேமஸான கடை என்னன்னா இந்த போட்டுக்கு பாருங்க, ஹரிஸ்ல காமிச்சிருக்கேன், இன்ட்ரோல காமிச்சிருக்கேன், ஹரிஸ்ல மில்லட்ஸ்னு சொல்லிட்டு அந்த போட காமியா ரைட். இங்க என்னென்ன கிடைக்குது, இங்க என்னென்ன கிடைக்குதுன்னா ஒரு 9 வகையான அரிசி அந்த உள்ள நீங்க பாப்பீங்க. அதுல கூல் பண்றாங்க, சாப்பாடு ஐட்டம் பண்றாங்க, ஃபுட் ஐட்டம் பண்றாங்க. இவங்க ஏகப்பட்ட இயற்கையான முறையில உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரேர். வந்து எங்க பார்த்தாலும் பிரியாணி கடை, எங்க பார்த்தாலும் டீ கடைமா இருக்கிற அந்த கடை, அதெல்லாம் லாபம் சொல்லி ஓடிட்டு இருக்க காலகட்டத்திலையும் தைரியமா இறங்கி பண்றாங்க. இதுக்காகவே நம்ம சேனல்ல பதிவு பண்ணிருக்காங்க, வந்திருக்கேன், பேசுவோம். என்னோட பேர் வந்து சுமதி. இது வந்து ஹரீஸ்வர் மில்லட்ஸ்ன்னு சொல்லி ஒரு நவதானிய ஸ்பெஷல் அந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு நிறைய நாள் ஆசை இருந்துச்சு. அத வந்து நாங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்ல முறையில பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஆரம்பிச்சீங்க? உங்களுக்கு இதுக்கு அனுபவம் இருக்கா? அனுபவம் எல்லாம் இல்ல, நம்ம வீட்டுல இது பண்ணி கொடுக்கறது பிள்ளைகளுக்கு. இப்ப நாங்க இந்த மாதிரி சாப்பிடுறது இந்த மாதிரிதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதவே வந்து கொஞ்சம் ஏன் இப்படி ஒரு கடை ஆரம்பிச்சா என்னன்னு ஒரு தோணுச்சு. இப்ப அத ரெடி பண்ணி இப்ப நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது மூங்கில் அரிசி, கருப்பு கவனி, காட்டியானம், கருங்குருவை, இழுப்பப்பூ, ரத்தசாரி, நவரக, இப்படி வந்து பாரம்பரிய அரிசி. அந்த அரிசியில வந்து எல்லா ஓராய் மிக்சடா போட்டு இந்த மாதிரி நவதானிய மிக்சர்னு சொல்லி போட்டு காலையில கஞ்சி சூடா, அதுக்கு முளை கட்டின பாசி பயிறு, காணம், அப்புறம் அதுக்கு தகுந்தாப்புல கேரளா ஸ்டைல அந்த துவையல், இந்த மாதிரி எல்லாம் வச்சு காலையில மட்டும். காலையில என்னென்ன கிடைக்கும்? காலையில வந்து முடவாட்டு கிழங்கு சூப்பு, பூண்டு மிளகு சூப்பு, ஒரு கீரை சூப்பு, வாழைத்தண்டு சூப்பு, அப்புறம் வந்து இன்னும் ஒரு காண சூப்பு, இந்த மாதிரி 5 சூப்பு, அது முளைக்கட்டின பாசி பயிறு, சுண்டல், காணம். மதியம் வந்து வரகரிசி, சாமரிசி, இந்த மாதிரி சாப்பாடு, ஒவ்வொரு அரிசி, குதிரைவாளி, இந்த மாதிரி அந்த சாப்பாடும், காளான் பிரியாணி கொடுக்குறோம், ஒயிட் ரைஸும் கொடுக்குறோம். அதாவது இந்த அரிசி சாப்பிட நிறைய பேர் விரும்புவாங்க. அப்ப மத்தியானம் வந்து எல்லாம் சாப்பாடு இல்லைன்னு நினைக்க கூடாதுல்ல, ஒயிட் ரைஸும் கொடுக்குறோம். வரும்போது பார்த்தேன் பணியாரம் இருந்துச்சு. அது என்ன பணியாரம்? அது வந்து இந்த நேந்திர வாழைப்பழம், அப்புறம் ஒரு நாளைக்கு நேந்திர வாழைப்பழம், அப்புறம் செவ்வாழைப்பழம், கோதுமை சம்பா, இந்த இதெல்லாம் போட்டு அதுல இன்னும் நிறைய போட்டு அது ஒரு பணியாரம் மாதிரி கொடுக்குறோம். நாட்டு சக்கரை போட்டுதான் கொடுக்குறோம். எல்லாமே இங்க நாட்டு சக்கரை தான். அப்புறம் நவதானிய மாவுலேயும் புட்டு, நாட்டு சக்கரை புட்டு கொடுக்குறோம். அதுல வந்து நாட்டு சக்கரை, நல்லெண்ணெய், தேங்காய் எல்லாம் போட்டு, அப்புறம் நவதானிய கேசரின்னு சொல்லி அது பண்றோம், நாட்டு சக்கரை போட்டு தான் பண்றோம். இது வந்து வெஜ்லயும் வடை இதுக்கெல்லாம் கொடுக்காம வெஜ்ல தான் கோலா உருண்டை, வாழைப்பூ வடை. ஆமா, இது வந்து இதான் நவதானிய கஞ்சி. எல்லாம் இந்த அரிசி எல்லாம் போட்டு இதெல்லாம் 9 வகை அரிசி, 9 வகை அரிசி இருக்கு. அதுல செஞ்ச கூழ், ஆமா. அதுக்கு வந்து முளை கட்டின பாசி பயிறு ஒரு தட்டுல எடுக்கும், அது காணோம். இது வந்து இதெல்லாம் 5 சூப் ஐட்டம். இந்த 6 சூப் ஐட்டம். இது காலையில இருக்கும், மதியம் இருக்கும், நைட் இருக்குமா? எனி டைம் இருக்கும். இதுல வந்து முளை கட்டின பயிறு இந்த கஞ்சிக்கு, அது கூட காணோம், அதை எடுத்து வச்சுக்கோம். காணோம் சட்னி, காணோம் சட்னி, கூழுக்கு சைடிஷ். இந்த காணோம், முளை கட்டின பயிறு, சட்னி 3மே வச்சு கொடுப்போம். இந்த கேசரி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும், நெய் எல்லாம் போட்டு பண்றது. இதுல என்ன ஸ்பெஷல்? இதுல இப்ப வந்து நிறைய பேர் கேசரி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. சுகர் இருக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பிட முடியாது.
அப்ப இது வந்து நம்ம பண்றது கோதுமை சம்பாவிலையும் பண்றோம், நவதானியம் சேர்ந்து வருது. இல்ல நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு பண்றதுனால சுகர் இருக்கவங்களும் ஸ்வீட் சாப்பிடலாம். அதுலயும் நவதானியம் சேர்க்கறீங்களா? ஆமா, அதனால சுகர் இருக்கவங்களும் ஸ்வீட் சாப்பிடலாம், கேசரி சாப்பிடலாம். அத காட்டிலுமே இது ஸ்பெஷலா இருக்கும். பணியாரம் வந்து இதுல செவ்வாழைப்பழம், நேந்திர வாழைப்பழம் இதுல போட்டு கோதுமை சம்பா நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு பண்றது. பணியாரமும் நல்லா டேஸ்டா இருக்கும். பால் கொலக்கட்டை பண்றது. இனிப்பு என்ன போடுவீங்க? இதுக்கு நாட்டு சர்க்கரை தான், எல்லாமே நாட்டு சர்க்கரை தான். அதுல அந்த கொழுக்கட்டையில அதுலயும் இதுல நிலக்கடலை, இது என்னது இந்த பாருங்க நிலக்கடலை, நவதானிய ஐட்டம் வந்துரும். நவதானியம் எல்லாம் இல்ல, நிலக்கடலை, நாட்டு சக்கரை, அப்புறம் தேங்காய், பொரியல், இது எல்லாமே போட்டு மிக்சடா மாதிரி வேற வீட்டுல பண்றது மாதிரியே இருக்கும். ஆமா, பால் கொலக்கட்டையும் இருக்கு. பால் கொலக்கட்டை இருக்கு. கேப்பரொட்டி, இது வந்து கேப்பரொட்டி, வெங்காயம், முருங்கை இலை எல்லாமே போட்டு இது பண்ணி கொடுக்குறோம். கம்பாடை அது போட்டு கொடுக்குறோம். அப்புறம் பால் கொலக்கட்டை ஒரு பிளேட் கொடுங்க. இதுக்கு சைடிஷ் இருக்காங்க? கேப்பரொட்டிக்கு சைடிஷ் இருக்கா? என்னது? சட்னி, கார சட்னி ஒரு பிளேட் எடுங்க. எதுப்பா இது? என்னது இது? வந்து நாட்டு சக்கரை பாயாசம். நாட்டு சக்கரை பாயாசம். ஆமா, கொஞ்சம் திக்காயிருச்சு, கெட்டி ஆயிருச்சு. ஸ்வீட் சாப்பிடுறவங்களுக்கு பாயாசம் சாப்பிடணும், சீனில இல்லாம இது நாட்டு சக்கரை போட்டு பண்ணி. நாட்டு சக்கரை பாயாசம். ஆமா, அது சுகர் பேஷண்ட் சாப்பிட்டுக்கலாம், எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். புட்டு ஒரு பிளேட் போட்டு கொடுப்பா. புட்டு நவதானிய மாவுலயே செய்யற புட்டு. இதுல வந்து நாட்டு சக்கரை, தேங்காய் பூ, நல்லெண்ணெய் எல்லாமே போட்டு கொடுக்கறது. உங்க கடையில அதுவும் ஸ்பெஷல் தான். அதுவும் கிடைக்கும். காலையில மதியமா? காலையில 7 மணில இருந்து நைட்டு 9 மணி வரை இருக்கும். எனி டைம் அப்பக்கப்ப சூடா போட்டு கொடுப்போம். அப்படியா? ஆமா. இந்த நவதானிய லட்டு குடியா? நவதானிய லட்டு. நவதானிய லட்டு இதுல என்ன ஸ்பெஷல்? இது வந்து என்னன்னு வச்சா ஹெல்த்தியான அரிசி ஐட்டம் வந்துருமா? அரிசி ஐட்டம், கடலை, எள்ளு, நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு ஹெல்த் இதா வந்து போன், எலும்புக்கு எல்லாத்துக்குமே, குறுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த சாப்பிட்டு பாருங்கப்பா. பரவாயில்ல, சாப்பிட்டு பாருங்க, அதனால ஒண்ணுமே இல்ல. இந்தாங்க எடுத்துக்கோங்க. இது வந்து நவதானியத்துல வந்து கடலை, எள்ளு எல்லாமே போட்டு, நவதானிய மாவு போட்டு, நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு, இந்த கடலை எள்ளு உருண்டைன்னு சொல்லி இருப்பாங்க, அந்த மாதிரி பண்றது. நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா? ஓகே, வாங்கிக்கோங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவர்தான் மெயின். ஆமா, எனக்கு ஃபுல் சப்போர்ட்டே வருதான். அப்படியா? ஆமா. எப்படி? ஆமா. அவரு பார்த்தா போலீஸ்காரன் மாதிரி இருக்காரு. இல்ல இல்ல இல்ல, நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே போலீஸ்காரன் நினைச்சேன். நைட்டுக்கு நம்ம என்ன இருக்கும்? நைட்டுக்கு வந்து சப்பாத்தி, இடியாப்பம், தேங்காய் பால், நாட்டு சக்கரையிலேயே தேங்காய் பால், பாக்கி எல்லாம் சூப் ஐட்டம். இந்த ஐட்டம் இருக்கும். ஆமா. நீ வந்து கேப்ப தோசை, வடை தோசை இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு இருக்கோம். ரெடி பண்ணலாம். நைட்டுக்கு இருக்குமா? நைட்டுக்கு இருக்குமா? கேப்ப தோசை நைட்டுக்கு இருக்குமா? நைட் எல்லாம் பண்ணணும், அந்த மாதிரி இது பண்ணலாம். இனி இந்த சாமி ஐயப்ப சீசன்ங்கிறதுனால வெஜிடேரியனா கொடுத்துருக்கோம். நீ மதியான டயத்துல சாமரிசி, நாட்டுக்கோழி குழம்பு, கருவாட்டு குழம்பு, இந்த மாதிரி அந்த கேப்ப களி இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு ரெடியா ஆயிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து இவங்கெல்லாம் என்னோட அதாவது எல்லாமே சேர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி இதை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, எல்லாமே. ஆமா, பெரிய விஷயம். நான் வந்து தமிழ்நாட்டுல பெண்கள் மட்டுமே வச்சு கடை வச்சு நடத்துறத மறந்து போச்சு, வேற யாரும் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கெல்லாம் பாக்குறது பெரிய விஷயம், உண்மையில பெரிய விஷயம். இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இன்னும் நிறைய பெண்களுக்கு நீங்க வேலை தரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வேலை வந்தீங்களா? அவர் ஒருத்தரே போதும். சங்குனா
இதயம். இதயம். ஓ இதயம் இதயம். ஓ பரவாயில்ல. சரிங்க, ரொம்ப நன்றி சிஸ்டர். நான் கூட என்னமோ நினைச்சு வந்தேன், ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, இவ்வளவு விஷயம் பண்றீங்க, பாராட்டுறதுக்குரியது. ஏன்னா இப்போ இன்னைக்கு அவசர உலகத்துல இதெல்லாம் அதிகமா முக்கியத்துவம் தர்ற ஆட்கள் ரொம்ப கம்மி. 1000 பேர் ஒரு ஆள் வருவாங்க. நீங்க நினைச்சிருந்தா பணம் சம்பாதிக்க நினைச்சா நீங்க சொன்ன மாதிரி வேற மாதிரி சாப்பாடு கூட மாதிரி போட்டுடலாம். அந்த இது பெரிய விஷயம், உண்மையில பாராட்டுறேன். நம்ம சேனல் பாக்குற நண்பர்கள் கம்பத்துக்கு வந்தீங்கன்னா அவங்க நம்பர் நான் தர்றேன், போன் பண்ணிட்டே வாங்க. 2 கடை இருக்கு, 2 கடை இருக்குல்ல. இன்னொன்னு வந்து காந்தி சிலை பக்கத்துலயே இருக்கு. காந்தி சிலை கோட்டைக்குள்ள இல்ல, கோட்டை மைதானம். கோட்டை மைதானம், அதுக்கு பேர் கோட்டை மைதானமா? கோட்டை மைதானத்துக்குள்ள இருக்கு. அதுக்கு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த நவதானிய கடை தானே நம்ம கடை பேரு, நவதானிய கடை கேட்டா சொல்லுவாங்க. கேட்டுவாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றியா, தேங்க்யூ.